ஹாய். எதுக்கு இதெல்லாம்? நான் யார்கிட்டயும் கிஃப்ட் எல்லாம் வாங்குறது இல்ல சார். முதல்ல உள்ள வாங்க. என்ன இது சார் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. இது ஒயின். ஒயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கொடுங்க. உட்காருங்க சார். இது வந்துடுறேன். சார் காஃபி டீயா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. முதல்ல கேரக்டரை பற்றி பேசலாம் நம்ம. முதல்ல ரிலாக்ஸ். அப்புறம் பார்த்துக்கலாம். எடுத்துக்கங்க. மேடம், நம்ம மூவியில் உள்ள உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு இன்னொரு தேசிய விருதை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கும் மேடம். உங்களை பத்தியும் உங்க கதையை பத்தியும் நான் விருது வாங்குறதுக்கு முன்னாடியே கேமராமேன் நிறைய சொல்லியிருக்காரு. அதனால உங்க கதையை பத்தியும் உங்களை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். வேற வந்த விஷயத்த பேசுங்க. ஏன் ப்ரொடியூசர் வரல? அது ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க மேடம். ஆல்ரெடி ப்ரொடியூசர் என்கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. நீங்கள் ஓகேன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் அட்வான்ஸ் ஏறிடும். அப்படின்னா ஓகே தான். கிரேட் மேடம். உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஏற்கனவே கேமராமேன் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இருந்தாலும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது நாம் பேசுகிறத ப்ரொடியூசர் நேரடியாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா நான் ரெக்கார்ட் போட்டு தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ரொம்ப டீட்டெயில்ஸாக உங்கள் பேமெண்ட் விஷயம் சொல்லிடுங்க. நான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறேன். உங்க படத்துல எத்தனை சீன் வரும்? கிட்டத்தட்ட ஒரு 20 சீன் வரும் மேடம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 சீன் எடுப்பீங்களா? அவ்வளோதான் மேடம் ஷூட் பண்ண முடியும். அப்புறம் என்ன 7 நாள் 1 வீக்கு மொத்தமாக ஒரு 6 லட்சம் கொடுத்துருங்க. மேடம், நாங்கள் சின்ன பட்ஜெட்டில் சின்ன ப்ரொடியூசர் வச்சு ஒரு சுமார் படம் பண்ணோம். நாங்கள் இன்னும் ஒன்று குறைச்சி மொத்தமாக ரவுண்டாக ஒரு 5 கொடுத்துடணும் மேடம். அதுதான் 7லேருந்து 1 குறைச்சிட்டேனே. இன்னும் என்ன குறைக்க சொல்றீங்க? சரி ஓகே. ப்ரொடியூசர் இல்லையா? அதான் நான் ஏற்கனவே சொன்னேங்க மேடம். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் ப்ரொடியூசர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொடியூசர் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து இப்போ ஏறிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம். உடனே அனுப்புங்க. ஓகே அனுப்பிட்டேன் சார். அப்போ சரி. ஓகே மேடம். இந்த பேமெண்ட்டை நாங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்கணும்? 10% அட்வான்ஸாக கொடுத்துருங்க. 10% ஷூட்டிங் முடிஞ்சோன்னு கொடுங்க. ஷூட்டிங் நடுவில் மீதியே கொடுங்க. எனக்கு ஒரு டச்சப் பாய் வருவான். அவனுக்கு சம்பளம் ஏதோ கொடுத்துருங்க. எனக்கு கன்வென்ஸ் ஏதோ அதை பார்த்து கொடுங்க. ஓகே சார். அக்கௌண்ட்டில் பேமெண்ட் வந்துருச்சு சார். அப்படிங்களா மேடம்? எல்லாமே நல்லதாக முடியுது. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். நைட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். நான் பார்ட்டி தரேன். பரவாயில்லைங்க மேடம், நான் கிளம்புறேன். ப்ரொடியூசர் மீட்டிங் முடிஞ்சு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ நான் போயிட்டு அசிஸ்டண்ட் அனுப்புகிறேன். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொண்டு அனுப்புகிறேங்க. ஓகே சார், நீங்கள் போங்க. நான் மேட்கிட்ட பேசிட்டு வரேன். Cheers. ஹலோ. சொல்லுங்கள். பண்ணலாங்க. என்ன பேமெண்ட் தருவீங்க? 50,000 ரூபாய்க்கெலாம் பண்ண முடியாதுங்க. 1 லட்ச ரூபாய்னா சொல்லுங்கள். 10% அட்வான்ஸாக கொடுத்துடணும். மீதி 2 பேமெண்ட்டாக கொடுத்துடணும். ஓகேங்க. ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்கள். நோ ப்ராப்ளம். யாரு? அதுவா, ஒரு புது டேரக்டரா, புதுசாக படம் எடுக்கிறாராம். அதனால புக் பண்ணுறதுக்காக கேட்டார். இது வரைக்கும் எத்தனை படம் புக் பண்ணியிருக்கீங்க? அது உங்கள் படத்தோடு சேர்த்து 9 படம் அட்வான்ஸ் வாங்கி புக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதானா? ஒரு நாளைக்கு 100-200 கால் வந்துட்டு தான் இருக்குது.
அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு டுபாக்கு. ஃபோனை சைலண்டில் போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்ச நேரமாவது சந்தோஷமாக இருக்க முடியும். அட்வான்ஸ்லாம் என்ன பண்ண? அதில் தான் இந்த வீட்டை பிடிச்சேன். நல்லா இருக்கு. ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போடணும். போட்டா சூப்பராக இருக்கு. ஸ்நாக்ஸ் காலி ஆகிடுச்சு. சிக்கன்